தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழிக்கேற்ப இந்த வருடம் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக கருதப்படும் செவ்வாய்க்கிழமையன்று தை மாத கிருத்திகை நட்சத்திரம் கூடி வருவது மிகவும் அரிதான ஒரு செயல். அதீத யோகம் கொண்டதுமாக இந்த நாள் பார்க்கப்படுகின்றது. செவ்வாய்க்கிழமை என்பது முருகனின் வீரம், தைரியம், வெற்றி இவை எல்லாத்தையும் குறிக்கிற நாள். அந்த நாளில் முருகனுக்கு உகந்த தை கிருத்திகை சேர்றதால வழிபாடுகளின் பலனானது பல மடங்கு பெருகும் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. இந்த மங்களம் வாய்ந்த நாளில் நம்ம என்ன பண்ணலாம், என்ன மந்திரங்கள் சொல்லலாம் அப்படிங்கிறத பற்றின பதிவு தான் இது. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இந்த மாத தை கிருத்திகை செவ்வாய் ப்ளஸ் தை மாதம் ப்ளஸ் கிருத்திகை நட்சத்திரம் இது மூன்றும் ஒருங்கிணைந்த ஒரு அபூர்வ யோக நாளில் தான் இந்த தை கிருத்திகையானது வந்திருக்கின்றது. இந்த நாள் அன்னைக்கு நீங்கள் கிருத்திகைக்கு விரதம் இருக்கிறவங்க முக்கியமாக பரணி அன்னைக்கே அன்று இரவிலிருந்து நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிச்சிடணும். பரணியிலிருந்து விரதம் இருந்து அடுத்த நாள் ரோகிணி நட்சத்திரத்தன்று நம்ம விரதத்தை முடிக்கணும். முடியாதவங்க நீங்கள் உப்பில்லாத சாதம் நீங்கள் கிருத்திகை அன்னைக்கு எடுத்துக்க ஆரம்பிக்கலாம். பரணி நட்சத்திரத்துலேருந்தே உப்பு இல்லாமல் நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம். கிருத்திகை அன்னைக்கு காலையில் சீக்கிரமாகவே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் குளிச்சுட்டு உங்கள் வீட்டில் முருகன் சிலையோ வேலோ இருந்தால் அந்த வேலுக்கு நீங்கள் ஒரு 5 விதமான அபிஷேகங்கள் செஞ்சுக்கோங்க. செஞ்சதுக்கப்புறமா முருகனுடைய படங்கள் இதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் சுத்தப்படுத்திட்டு சந்தன குங்குமம் பொட்டு வச்சுட்டு செவ்வரளி பூக்களால் நீங்கள் அலங்காரம் பண்ணுங்கள். உங்ககிட்ட என்ன பூக்கள் இருந்தாலும் பரவாயில்லை. முக்கியமாக செவ்வரளி பூக்கள் இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. செம்பருத்தி பூக்கள் இருந்தாலும் நீங்கள் வச்சு பூஜை பண்ணலாம். அன்றைய தினம் செவ்வரளி பூக்களாலையும் துளசி பூக்களாலையும் மற்றும் சாமந்தி பூக்களாலையும் நீங்கள் அர்ச்சனை செய்யுங்க. என்ன அர்ச்சனை செய்யணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அன்றைய தினம் நம்ம செய்ய வேண்டிய நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனுக்கு ரொம்பவும் பிடித்தமான நாவல் பழம் கிடச்சா வச்சு பூஜை பண்ணுங்கள், நெய்வேத்தியம் பண்ணுங்கள். அல்லது தேனும் தினை மாவும் நெய்யில் கலந்து தேனோடு சேர்த்து நீங்கள் மாவிளக்கு அந்த அன்னைக்கு நீங்கள் தை கிருத்திகை அன்னைக்கு எல்லோருமே மாவிளக்கு போடுவாங்க. தேனும் தினை மாவும் கலந்து நீங்கள் நெய் தீபம் ஏற்றுங்க. மாவிளக்கு மாதிரி ஏற்றி வழிபடுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான மந்திரங்கள் அப்படின்னா குமாரஸ்தவம் அப்படின்னு சொல்லப்படுற முருகனுடைய மந்திரங்களை நீங்கள் சொல்லி வழிபடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே வெற்றிகள் கிடைக்க இந்த மந்திரங்கள் உதவியாக இருக்கும். அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத நான் இன்றைக்கி வளர்பிறை சஷ்டியில் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். அந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இந்த மந்திரத்தை நீங்கள் தை கிருத்திகை அன்னைக்கு சொல்லி வழிபடுங்க. நிச்சயம் உங்களுக்கு எல்லாம் வல்ல அந்த கந்தக்கடவுள் உங்களுடைய வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேற்றுவார் அப்படிங்கிற இந்த நம்பிக்கையோட நான் குமாரஸ்தவம் அந்த ஸ்லோகத்தை நான் உங்களுக்கு இப்போ சொல்லி காமிக்கிறேன். இந்த பாடலை எழுதியது ஸ்ரீமத் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள். வாங்க இப்போ அது என்ன ஸ்லோகம் அப்படின்னு பார்த்துடலாம். இந்த ஸ்லோகத்தை சொல்லும்போது நீங்கள் பூக்களால் அர்ச்சனை செஞ்சுக்கிட்டே நீங்கள் அதை சொல்லணும். முதல்ல விநாயகர் துதி சொல்லிடலாம். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோட்டி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரேஷு சர்வதா. ஓம் ஷண்முகப்பதயே நமோ நமः. ஓம் ஷண்மதப்பதயே நமோ நமः. ஓம் ஷட்கிரீவப்பதயே நமோ நமः. ஓம் ஷட்கிரீடப்பதயே நமோ நமः. ஓம் ஷட்கோணப்பதயே நமோ நமः. ஓம் ஷட்கோஷப்பதயே நமோ நமः. ஓம் நவநிதிப்பதயே நமோ நமः. ஓம் சுபநிதிப்பதயே நமோ நமः. ஓம் நரபதிப்பதயே நமோ நமः. ஓம் சுரபதிப்பதயே நமோ நமः. ஓம் நடச்சிவப்பதயே நமோ நமः. ஓம் ஷடக்ஷரப்பதயே நமோ நமः. ஓம் கவிராஜப்பதயே நமோ நமः. ஓம் தபராஜப்பதயே நமோ நமः. ஓம் இகபரபதயே நமோ நமः. ஓம் புகழ்முனிப்பதயே நமோ நமः. ஓம் ஜெய ஜெயப்பதயே நமோ நமः. ஓம் நயநயப்பதயே நமோ நமः. ஓம் மஞ்சுளப்பதயே நமோ நமः. ஓம் குஞ்சரிப்பதயே நமோ நமः. ஓம் வள்ளிப்பதயே நமோ நமः. ஓம் மல்லப்பதயே நமோ நமः. ஓம் அஸ்திரப்பதயே நமோ நமः. ஓம் சஸ்திரப்பதயே நமோ நமः. ஓம் ஷஷ்டிப்பதயே நமோ நமः. ஓம் இஷ்டிப்பதயே நமோ நமः. ஓம் அபேதப்பதயே நமோ நமः. ஓம் சுபேதப்பதயே நமோ நமः. ஓம் வியூகப்பதயே நமோ நமः. ஓம் மயூரப்பதயே நமோ நமः. ஓம் பூதப்பதயே நமோ நமः. ஓம் வேதப்பதயே நமோ நமः. ஓம் புராணப்பதயே நமோ நமः. ஓம் பிராணப்பதயே நமோ நமः. ஓம் பக்தப்பதயே நமோ நமः. ஓம் முக்தப்பதயே நமோ நமः. ஓம் அகாரப்பதயே நமோ நமः. ஓம் உகாரப்பதயே நமோ நமः. ஓம் மகாரப்பதயே நமோ நமः. ஓம் விகாசப்பதயே நமோ நமः.
ஓம் ஆதிப்பதையே நமோ நமக. ஓம் பூதிப்பதையே நமோ நமக. ஓம் அமாரப்பதையே நமோ நமக. ஓம் குமாரப்பதையே நமோ நமக. இந்த மாதிரி இந்த குமாரஸ்தவம் பாடலை நீங்கள் ஸ்லோகமாக சொன்னதுக்கப்புறமா, அர்ச்சனை பண்ணதுக்கப்புறமா, இங்கே உங்களுடைய வீட்டில் என்ன நெய்வேத்தியம் இருக்கோ அதை வச்சுடுங்க. சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் ஏதாவது ஒரு இனிப்பு வச்சு நீங்கள் வந்து நெய்வேத்தியம் பண்ணிக்கோங்க. முடியாதவங்க பாலில் சர்க்கரை போட்டு அல்லது கற்கண்டு போட்டு கூட நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானுக்கு உகந்த நெய்வேத்தியங்கள் வச்சதுக்கப்புறமா நீங்கள் கற்பூரம் தூபதீப ஆராதனை காமிச்சு இந்த தை கிருத்திகை விரதத்தை நிறைவு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்தில் பாரணை செய்து கிருத்திகை விரதத்தை நம்ம வந்து நிறைவு பண்ணிக்கலாம். இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.